பெரிய நாற்காலியின் மூலையில் அமர்ந்திருக்கும் சிறிய மனிதர் அனுர விமர்சிக்கும் சஜித் தரப்பு எம்பி. பிரித்தானியாவில் விசா விதிமுறைகளில் ஏற்பட்டுள்ள அதிரடி மாற்றம். உலக அரசியலில் இலங்கை தொடர்பான 2026 நிலைப்பாடு. உலகின் மோசமான நாடுகளின் வரிசையில் இடம் பிடித்த இலங்கை. ஜனாதிபதி அனுர விடுத்துள்ள எச்சரிக்கை, கடுமையாகும் சட்டம், சிக்கப்போகும் நபர்கள், சர்வதேசம் எதிர்கொள்ள உள்ள பாரிய நெருக்கடி, இணையத்தை பரபரப்பாக்கிய 2026 பற்றிய கணிப்புகள். தற்போதைய அரசாங்கம் சிறிய மக்களின் அரசாங்கம் என்றும் பாரிய விஷயங்களை செய்ய வேண்டும் என்ற விருப்பத்துடன் மக்கள் சிறியவர்களுக்கு அதிகாரத்தை வழங்கியுள்ளனர் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரசாத் ஸ்ரீவர்தன தெரிவித்துள்ளார். 1970 ஸ்ரீமா அரசாங்கம் தேசிய பொருளாதாரத்தை வலுப்படுத்தினாலும் 77 ஜேஆர் அரசாங்கம் திறந்த பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்தியதினால் 1994 சந்திரிகா அரசாங்கம் பல்கலைக்கழக அமைப்பை விரிவுபடுத்தினாலும் 2004 மஹிந்த அரசாங்கமே போரை முடிவுக்கு கொண்டு வந்தாலும் தற்போதைய அரசாங்கம் இதுவரை அப்படி எதையும் செய்யவில்லை என்று பிரசாத் ஸ்ரீவர்தன தெரிவித்துள்ளார். இவ்வாறான பெரிய விஷயங்களை செய்ய பெரிய கனவு காணும் பெரிய மனிதர்கள் இருக்க வேண்டும் என்றும் அனுரகுமார திசாநாயக்க மக்களால் வழங்கப்பட்ட பெரிய நாற்காலியின் மூலையில் அமர்ந்திருக்கும் ஒரு சிறிய நபர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு இணையதள ஊடகம் ஒன்றுடனான கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். பிரித்தானிய அரசாங்கத்தின் 2025 குடிவரவு வெள்ளை அறிக்கையின்படி 2026 ஆண்டில் அந்த நாட்டின் குடிவரவு முறையில் பல முக்கிய மாற்றங்கள் நடைமுறைக்கு வர உள்ளது. புலம்பெயர்வோரின் மொத்த எண்ணிக்கையை குறைப்பதே அதன் முக்கிய நோக்கம் என்று அந்த நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்த விதிகளின் அடிப்படையில் நிரந்தர குடியுரிமை, திறன் வாய்ந்த தொழிலாளர்கள் மற்றும் மாணவர்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. விசா தேவையில்லாத சுமார் 85 நாடுகளைச் சேர்ந்த பயணிகள் பிரித்தானியாவுக்கு வருவதற்கு முன்னதாக மின்னணு பயண அங்கீகாரத்தை பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நோ பெர்மிஷன் நோ டிராவல் என்ற இந்த விதி பிப்ரவரி 25 முதல் முழுமையாக அமலுக்கு வரும். இதற்கான கட்டணம் $16 இது 2 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும். பிரித்தானியா மற்றும் ஐரிஷ் குடிமக்களுக்கு இதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. முக்கிய வேலைவாய்ப்பு விசாக்களுக்கான ஆங்கில மொழி தகமை விதிகள் ஜனவரி 8 முதல் கடமையாக்கப்பட உள்ளது. திறன்மிக்க பணியாளர்கள், ஸ்கேல் அப் மற்றும் உயர்திறன் தனிநபர் விசாக்களுக்கு முதன்முறையாக விண்ணப்பிப்பவர்களுக்கு தற்போதுள்ள B1 தரத்துக்கு பதிலாக B2 தரத்திலான ஆங்கில புலமை நிரூபிக்கப்பட வேண்டும். பணியிடம் தொடர்பாக மற்றும் ஒருங்கிணைப்பை மேம்படுத்துவதே இதன் நோக்கமாகும். ஏற்கனவே இந்த விசாக்களில் இருப்பவர்கள் தற்போது விசாவை நீடிக்கும் போது இது பாதிக்காது. நிரந்தர குடியுரிமை பெறுவதற்கான தகுதி காலத்தை தற்போது 5 ஆண்டுகளிலிருந்து 10 ஆண்டுகளாக உயர்த்துவது குறித்து அரசாங்கம் ஆலோசித்து வருகின்றது. அத்துடன் அதிக வருமானம் ஈட்டுவதற்கான சான்றுகள் மற்றும் உயர் ஆங்கில மொழி புலமை போன்ற நிபந்தனைகளும் இதில் சேர்க்கப்படலாம். இந்த மாற்றங்கள் அங்கீகரிக்கப்பட்டால் ஏப்ரல் 2006 முதல் நடைமுறைக்கு வரும். ஏற்கனவே குடியுரிமை பெற்றவர்களுக்கு இது பொருந்தாது என்பது குறிப்பிடத்தக்கது. 2026 ஆண்டு இலங்கையின் உலக அரசியல் நிலைப்பாடு, பொருளாதார மீட்சி, பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் சர்வதேச உறவுகளை மையமாக கொண்டு இலங்கை 2022 பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் மீண்டெழுந்த IMF உடன்படிக்கையின் கீழ் சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருகின்றது. 2026 வரவு செலவு திட்டம் 6% வளர்ச்சியை இலங்கைக்காக கொண்டுள்ளது. ஆனால் செலவு தாமதங்கள் 2025 வளர்ச்சியை பாதிக்கலாம் என கூறப்படுகின்றது. பொருளாதார ரீதியாக அந்நிய செலாவணி இருப்புகள் $2.5 பில்லியன் அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இலங்கை இந்தியாவின் பாதுகாப்பு நலன்களை பாதிக்காத வகையில் தமது பிரதேசத்தை பயன்படுத்த அனுமதிக்காது என்று உறுதி அளிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சீனாவுடனான உறவுகளை சமநிலைப்படுத்தி இந்தியாவுடன் பாதுகாப்பு ஒப்பந்தங்களை மேம்படுத்துகின்றது. மேலும் அரசியல் ரீதியாக இலங்கை நடுநிலை கொள்கையை தொடர்கின்றது. இந்த நாட்டின் வான்வழியில் தாக்குதலுக்கு பயன்படுத்த அனுமதிக்காது. எனினும் வல்லரசு சார்பு நிலை அரசியல் உறவுகள் தொடர்பில் தொடர்ந்தும் இலங்கையை வலியுறுத்தி வருகின்றது. மேலும் இந்தியா இலங்கையுடன் நெருங்கிய உறவுகளை வலுப்படுத்துகின்றது. கடன்களை மானியங்களாக மாற்றியுள்ளது. இந்து சமுத்திரத்தின் பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கு முக்கியத்துவம் அளிக்கின்ற, குறிப்பாக பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற அண்டைய நாடுகளின் அரசியல் அமைதியின்மையால் இலங்கை மீதான உறவுகளை இந்தியா வலுப்படுத்த முயற்சிக்கின்றதாக கருத்துக்கள் வெளியாகின்றது. உலகில் வாழ்க்கை தரம் குறைந்த நாடுகளின் வரிசையில் இலங்கை 2ஆம் இடத்தை பெற்றுள்ளது.
2025ஆம் ஆண்டுக்கான உலகின் வாழ்க்கை தரம் மிகவும் குறைந்த நாடுகளின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தரவரிசையில் நைஜீரியா முதலிடத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றது. உலகில் மிகவும் மோசமான வாழ்க்கை தரத்தை கொண்ட நாடுகளின் வரிசையில் நைஜீரியா முதலிடத்தையும், இலங்கை 2ஆம் இடத்தையும், பங்களாதேஷ் 3வது இடத்தையும் பெற்றுக் கொண்டுள்ளது. வாழ்க்கை தர மோசமான நாடுகளின் தரவரிசையில் நைஜீரியா 0 புள்ளிகளுடன் முதலிடத்தையும், 61 புள்ளிகளுடன் இலங்கை 2வது இடத்தையும், 73 புள்ளிகளுடன் பங்களாதேஷ் 3வது இடத்தையும் பெற்றுக் கொண்டுள்ளது. கொள்வனவு இயலுமை, வீடுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை, வாழ்க்கை செலவு, பாதுகாப்பு, சுகாதாரம், போக்குவரத்து நேரம் மற்றும் சுற்றாடல் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விடயங்களின் அடிப்படையில் இந்த வாழ்க்கை தர சுட்டி கணிக்கப்பட்டு தரவரிசை வெளியிடப்பட்டுள்ளது. உலகில் சிறந்த வாழ்க்கை தரத்தை கொண்ட நாடுகளின் வரிசையில் நெதர்லாந்து, டென்மார்க் மற்றும் லக்சம்பர்க் ஆகிய நாடுகள் முன்னிலை வகிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் எவரேனும் வரி ஏய்ப்பு செய்தால் அவருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க எச்சரித்துள்ளார். யாராவது வரி ஏய்ப்பு செய்தால் அவர்களின் பதவியை பொருட்படுத்தாமல் சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதி உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். உள்நாட்டு இறைவரை திணைக்களத்துக்கு நேரடியாக சென்று நிலைமைகளை ஆராய்ந்த போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கையின் வாகன இறக்குமதியை நிறுத்தவே முடியாது எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். டிட்வா சூறாவளியின் பின்னர் வாகன இறக்குமதி நிறுத்தப்படுவதாகவும் அந்த பணம் பேரிடருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்றும் சிலர் கூறுகின்றார்கள். வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கும் பேரிடர் நிவாரணம் வழங்குவதற்கும் பணம் இருப்பதால் வாகன இறக்குமதியை நிறுத்த முடியாது என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். ஏப்ரல் மாதத்தில் நாடு சரிந்துவிடும் என்று கூறுகின்றார்கள். ஆனால் பொருளாதார காரணிகள், ஏற்றுமதி, சுற்றுலா, வெளிநாட்டு இடம்பெயர்வு மற்றும் வெளிநாட்டு உதவி என அனைத்தும் அதிகரித்த ஆண்டாக 2025ஆம் ஆண்டு அமைந்துள்ளது. 2025இல் வாகன பழுதுபார்ப்புக்காக 25 பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. வாகனங்களை இறக்குமதி செய்ய முடிவு செய்துள்ளோம். சிலர் அதை நிறுத்திவிட்டு அந்த பணத்தை இந்த பேரழிவுக்காக பயன்படுத்துமாறு அறிவுரை வழங்கியுள்ளனர். குறித்த 2 செயற்பாடுகளுக்கும் எங்களிடம் போதுமான நிதி உள்ளது. சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளுக்கு அமைவாக இறைவரை திணைக்களத்துக்கு அனைத்து வரி பணமும் கிடைத்திருக்கவில்லை. வரிகள் எவ்வாறு ஏய்ப்பு செய்யப்பட்டன என்பதையும் நாங்கள் அறிவோம். ஏய்ப்பு வரலாறு எங்களுக்கு தெரியும். ஒரே இரவில் வரி திரட்டியதற்கான வரலாறு எங்களிடம் உள்ளது. அவை தணிக்கை அறிக்கைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது ஒருபோதும் நடக்காது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒரு தனிநபர் அல்லது ஒரு துறையை குறிவைத்து யாராவது தங்கள் குடும்ப உறவுகள், அரசியல் தொடர்புகளின் அடிப்படையில் வரிகளை திருத்த மாட்டார்கள். ஒன்றாக போராடுவோம். சட்டங்கள் போதாது என்றால் சட்டங்களை வலுப்படுத்துவோம் என்று ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். உலகில் ஏற்படும் பல்வேறு முக்கிய சம்பவங்கள் குறித்து பல ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்கதரிசிகளின் அடையாளப்படுத்தப்படும் நபர்கள் கணித்ததாக பொதுவான கருத்துக்கள் பேசப்படுகின்றது. இந்த நிலையில் 2026ஆம் ஆண்டில் வரவிருக்கும் மாற்றங்கள் மற்றும் நிகழ்வுகள் தொடர்பில் பிரெஞ்சு தீர்க்கதரிசி நாஸ்டடாமஸ் 500 ஆண்டுகளுக்கு முன்பாக கணித்துள்ளதாக கூறப்படுகிறது. அவரின் கணிப்பின்படி 2026ஆம் ஆண்டு 3ஆம் உலகப் போரின் அபாயம் அதிகரிக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக உலக நாடுகளில் பதற்றம் அதிகரிக்கும் என்றும் மிக பாரிய அளவிலான பொருளாதார பின்னடைவுகளை உலகளவில் ஏற்படும் என்று நாஸ்டடாமஸ் கணித்துள்ளதாக செய்திகள் வெளியாகிய வண்ணம் உள்ளது. 2026ஆம் ஆண்டு தொடங்கியுள்ள நிலையில் புதிய ஆண்டில் கால் பதிக்கும் அனைவருக்கும் வாழ்வில் மாற்றங்கள் குறித்து அதிக ஆர்வம் காட்டி வருகின்றார்கள். இந்த நிலையில் தீர்க்கதரிசிகள், ஜோதிடர்கள் என அடையாளப்படுத்தப்படும் எதிர்காலத்தை கணிக்கும் நபர்களின் கருத்துக்கள் பேச பொருளாகி வருகின்றது. அந்த வகையில் எதிர்காலத்தை கணித்த தீர்க்கதரிசிகளின் மிக முக்கியமாக கருதப்படும் நாஸ்டடாமஸ் 500 ஆண்டுகளுக்கு முன்பாக 2026இல் இத்தகைய மோசமான நிலைமை ஏற்படும் என கணித்துள்ளமை பலரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த நாஸ்டடாமஸ் எதிர்காலத்தில் உலகம் முழுவதும் என்ன நடக்கும் என்பதை 465 வருடங்களுக்கு முன்பாக எழுதி தனது புத்தகத்தில் பாடல் வடிவில் உள்ளடக்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. அவர் ஏற்கனவே ஹிட்லர் குறித்தும் பிரெஞ்சு புரட்சி உட்பட பல நிகழ்வுகள் குறித்தும் கணித்துள்ளதுடன் பல இயற்கை பேரிடரையும் முன்கூட்டியே கணித்திருந்தவையும் 2026 பற்றிய கணிப்புகள் உற்றுநோக்க வைக்கின்றது என நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். அதன் அடிப்படையில் 2026ஆம் ஆண்டு 3ஆம் உலகப் போரின் அபாயம் அதிகரிக்கலாம் என்றும் அவர் கணித்ததாகவும், உலகளாவிய அளவில் பெரும் மோதல் உருவாகி அது மிகுந்த அழிவை ஏற்படுத்தக்கூடும் என அவர் எச்சரித்துள்ளதாகவும் சொல்லப்படுகின்றது. அத்துடன் 2026ஆம் ஆண்டில் கடற்படை அல்லது கடல்சார் பகுதியில் ஒரு பெரிய சம்பவம் உலக கவனத்தை ஈர்க்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
ஒரு நாட்டின் தவறான அரசியல் அல்லது இராணுவ முடிவு காரணமாக கடல்சார் பதற்றம் திடீரென்று அதிகரித்து முக்கிய நாடுகளுக்கிடையே மோதல் சூழல் உருவாகும் எனவும் அவரின் கணிப்புகள் சொல்கின்றது. உச்சகட்ட பதற்றமாக ஒரு பெரிய கப்பல் மூழ்கடிக்கப்படும் சம்பவம் நிகழக்கூடும் என்றும் அது உலகளவில் பெரும் அதிர்வலிகளை ஏற்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் 2026ஆம் ஆண்டில் பல நாடுகள் கடும் பொருளாதார நெருக்கடியை சந்திக்கலாம் என்றும், குறிப்பாக அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற முக்கிய உலக வல்லரசுகள் பொருளாதார வீழ்ச்சியின் விளிம்புக்கு செல்லும் சூழல் உருவாகும் என்றும் அவர் கணித்துள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த நெருக்கடி வேலைவாய்ப்பு இழப்பு, பணவீக்கம், விலைவாசி உயர்வு போன்ற பிரச்சனைகளை அதிகரித்து சமூக அமைதியின்மையை உருவாக்கக்கூடும் என்றும் நாஸ்டாமஸ் கணித்துள்ளதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இது எவ்வாறாயினும் இவ்வாறு முன்வைக்கப்படுகின்ற கணிப்புகள் தீர்க்க தரிசனங்களாக மட்டுமே பார்க்கப்பட வேண்டும் என்று நவீன கால உலக அரசியல் சூழலே எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்று நிபுணர்கள் வலியுறுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.